அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 11th பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான லெசனாக சமூக நீதி மற்றும் தமிழ்நாட்டில் அரசியல் சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு லெசனை நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சமூக நீதி அப்படின்னா எந்த பாகுபாடும் காட்டாமல் ஒரு மனிதனுக்கு இனத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ காட்டாமல் சமமாக வழங்கக்கூடியது தான் சமூக நீதி அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இதில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 4 வர்ண அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முறைகள் இருக்குது. இது ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 49 பிரிவு 15(9) என்ன சொல்லுது அப்படின்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் பழங்குட சாதனருக்கு சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு சட்டம் 29(2) எப்போதும் தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு 15(4) சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களாப்பா? தென் அரசமைப்பு சட்டம் 49 பிரிவு 16(4) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க தடையாக இருக்காது அப்படின்றத இந்த விதியானது தெரிவிக்கிறது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இன மத மொழி சிறுபான்மைக்கான ஐநா பிரகடனம் எப்போ வெளியிட்டாங்கன்னா டிசம்பர் 18, 1992ஆம் ஆண்டு. ஐநா பிரகடனமானது பிற்படுத்தப்பட்ட அதாவது சிறுபான்மையின்மை வகுப்பினருக்காக வெளியிடப்பட்டது. சரிங்களாப்பா? இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது. தென் வேறு என்ன இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் வேறு மேலே எதுவுமே தேவையில்லை. சரிங்களாப்பா? வேறு எதுவும் நமக்கு மேலே தேவையில்லை. இந்த பாக்ஸு ரொம்ப முக்கியம். ஜான் ரால்ஸ் நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? பலமுறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நீதியை நியாயம், நீதி நியாயம் என்ற கோட்பாடை கூறியவர் ஜான் ரால்ஸ் என்பவர் தான் நீதியை நியாயம் என்று குறிப்பிடுகிறார். சரிங்களாப்பா? நீதி கோட்பாடு இவர் சொன்ன சிறந்த படைப்புகள் பார்க்கும்போது நீதி கோட்பாடு 71, நேர்மையான நீதி 1985, அரசியல் தாராளவியல் மக்கள் சட்டம் 1993. இவர் சிறந்த படைப்புகளாக வெளியிடுறாரு. நீதி கோட்பாடு நீதி நியாயம் என்று கூறியவர் ஜான் ரால்ஸ். சரிங்களாப்பா? இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே கதை தான். சரிங்களாப்பா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாக்ஸு ரொம்ப முக்கியம். சரிங்களா? முதல்ல பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்காக முதல் மேம்பாட்டு ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னா 1953. சரிங்களா? ரொம்ப முக்கியம். பின்னாடி டேட்டோடு இருக்கும். நம்ம இப்போதைக்கு இயர் மட்டும் நோட் பண்ணுங்கள். முதல் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பிற்கான ஆணையம் 1953 யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா காக்கா கலேல்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா கலேல்கர் ஆணையம் முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் எந்த வருஷம்? 1953. சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணையம் காக்கா கலேல்கர் ஆணையம். சரிங்களாப்பா? எந்த வருஷம் அப்படின்னா ஜனவரி 29. ஜனவரி 1, 29, 1953 காக்கா கலேல்கர் காலேல்கர் ஆணையமானது உருவாக்கப்பட்டது. ஜனவரி 1, 1953. சரிங்களாப்பா? அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது இதில் வேறு என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாக்ஸ். சரிங்களாப்பா? தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னுரிமை வழங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதரும் சிங்காரவேலரும். சரிங்களா? இந்த பாக்ஸில் இது. சரிங்களா? ஓகே. அயோத்திதாசரை பற்றி நம்ம சிலபஸில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதரும்
மா சிங்காரவேலரும். ஸோ இந்த 2 நம்பரும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின், சரிங்களாப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது நீதி கட்சியை சார்ந்த 1913ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் ராயல் தலைமையிலான ஆணையம் தான் என்னது நீதி கட்சியை ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. ஸோ ராயல் ஆணையம் 1913, அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம் யாருடைய தலைமையில்னா கார்டியூ தலைமையில் 1913. ஸோ அடுத்தது சி நடேசனார், தியாகராயர், டிஎம் ஞாயர், ஸோ அவர்கள் எல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ ஐயனம் வரும்போது பார்க்கலாம். ஸோ இதில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1916. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராமணர் அல்லாதர் இயக்கம்னா 1916ஆம் ஆண்டு. ஸோ பிட்டி தியாகராயர், ஸோ டிஎம் ஞாயர், சி நடேசனார் அவர்கள் எல்லாமே சேர்ந்து உருவாக்கப்பட்டது, சரிங்களாப்பா. ஸோ அடுத்து தென்னிந்தியர் சுதந்திர சங்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு இதழ் வெளியானது. ஸோ இவ்வியக்கம் தான் என்னது மக்களிடையே நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் நீதி கட்சி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், ஸோ இடஒதுக்கீடு இதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கூற்று பலமுறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. டாக்டர் சி நடேசனுடைய கூற்று என்ன சொல்கிறோன்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் ஸோ நடேசனார், சரிங்களா. வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் நடேசனார், சி நடேசனார். இந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சி நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ அடுத்து 25 காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாட்டில் அரசு கல்வியலுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தீர்வு கோர்மானத்தை யார் வெளியிட்டார்னா ஸோ பெரியார் அவர்கள் 25 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் வெளியிட்டார். ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது மருத்துவ சீட்டில் இடம் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு செண்பக துரைராஜன் உயர்நீதிமன்றத்தில் ஸோ வழக்கு தொடர்றாரு, சரிங்களாப்பா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செண்பக துரைராஜன் வழக்கு மருத்துவ சீட்டில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு 1951 என்ன பண்ணுறாரு ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வந்து வழக்கு தொடர்றாரு, சரிங்களா. மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று கூறி ஸோ வழக்கு தொடர்றாரு, சரிங்களாப்பா. ஸோ 52 16%. ஸோ கலைஞர் ஆட்சி. ஸோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், ஸோ அது முக்கியம். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையிலான ஒரு ஆணையம் அமைத்திட 71. ஸோ சட்டநாதன் வழக்கு ஏன்னா தமிழ்நாடு அரசு அமைச்சது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அமைத்த ஆணையம் தான் என்னது சட்டநாதன் தலைமையிலான ஒரு ஆணையம். எதற்காக? பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து விசாரிப்பதற்காக சட்டநாதன் தலைமையிலான ஒரு அமைப்பானது ஸோ நடத்தப்பட்டது, சரிங்களாப்பா. ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் நமக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள், 1989ஆம் ஆண்டு பழங்குடியினருக்கான உச்சநீதிமன்ற அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட 20%, தாழ்த்தப்பட்டவருக்கு 18%, பழங்குடியினர் அந்த எஸ்டிக்கு 1%, மொத்தம் 69% இடஒதுக்கீடு என்னது தற்போது நடைமுறையில் இருக்குது, சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது மண்டல் ஆணையம். ஸோ யாருடைய தலைமைனா விபி சிங். ஸோ மண்டல் ஆணையம் விபி சிங் தலைமையிலாக பரிந்துரையின் பேரில் 27% பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது, சரிங்களாப்பா. சரிங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தை என்ன செஞ்சாங்க, இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் கேட்டிருக்காங்க. தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது, சரிங்களா. ஸோ தமிழ்நாடு அரசியல் ஜெயலலிதா அவர்களின் படி சட்டப்பிரிவு 31C பயன்படுத்தி தனிச்சட்ட மசோதா ஒன்றினை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. ஸோ டிசம்பர் 30, 1993 ஸோ நிறைவேற்றினாங்க. அதற்கு பின்னர் தான் இந்த 69% இடஒதுக்கீடானது சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் ஸோ 19/7/1994 வழங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டாக ரீட் அவுட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்கள், காக்கா கலேல்கர் ஆணையம். ஸோ நம்ம அதை பற்றி பார்த்தோம். முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம்னு பார்த்தோம், January 29 சொன்னேன். ஸோ January 1, 29, 1953 சொன்னேன். ஸோ 13 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருந்தாங்க? 11 பேர் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழுவில், சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அன்றைய பிரதமர் இருந்தவர் தான் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைய பிரதமராக இருந்தாங்க. ஸோ அடுத்தது மண்டல் ஆணையம் சரிங்களா, விபி சிங் தலைமையில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்டல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அப்போதைய பிரதமராக இருந்தவர் யார்? மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு. ஸோ பிந்தேஸ்வரி பிரசாந்த் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற மண்டல் கமிஷனை 1979 அமைச்சாங்க சரிங்களா. ஸோ முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் மண்டல் கமிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 79 ஆரம்பித்தாங்க. இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இவ்வாணையத்தின் தலைவர் யார் அப்படின்னா எஸ்எஸ் கில் சரிங்களா, ரொம்ப முக்கியம். எஸ்எஸ் கில் அவர்கள் இருந்தாங்க. ஸோ 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஸோ அடுத்தது 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத ஸோ அடையாளம் கண்டுறாங்க சரிங்களா. அப்போதைய பிரதமராக இருந்தவர் தான் யார்? மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு சரிங்களா. பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு தான் இந்த மண்டல் கமிஷன் எந்த வருஷம் யார் செயலாளர் இருந்தாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா கூட போதுமானது. நம்ம சிலபஸ் வைஸ் வரும்போது டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்திரா சகானி விஸ் இந்திய யூனியன். ஸோ 1993 ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டில் ஆப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் அப்படியே எழுதி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஓகே. ஸோ இது மண்டலக்குழு வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டலக்குழு வழக்கு அப்படின்னா இந்திரா சகானி விஸ் இந்திய யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 79 மண்டல் கமிஷன் சட்டப்பிரிவு 340 சரிங்களாப்பா. சட்டப்பிரிவு 340 படி ஸோ இது சொல்ல மறந்துட்டேன், ஒரு பாயிண்ட் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 340 படி சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவரும் அடையாளம் கண்டிடவும் அவர்கள் நிலை குறித்து ஆராயவும் ஸோ பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திட குடியரசுத் தலைவருக்கு வழிவகுக்க அதிகாரம். ஸோ ஆர்டிக்கல் 340 சரிங்களா. ஆர்டிக்கல் 340 340. ஸோ அதான் 340 படி இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமானதை அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து எஸ்சி எஸ்டிக்கு 52% மற்றும் 27% இடஒதுக்கீடு வழங்குறாங்க சரிங்களா. ஸோ அடுத்தது இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நோட் பண்ணணும் கூட இல்லை, இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபஸ்ட் 2 பாயிண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு இந்த கதையெல்லாம் எதுவும் இல்லை சரிங்களாப்பா. ஸோ இந்த பைத்தாண்டு 5 திட்டம் ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ரொம்ப போட்டு குழப்பிக்கனா ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணால் போதும். ஸோ டார்வின் கோட்பாடு உயிர் வாழும் அப்படின்னாலே டார்வின். அடிமை வாணிபம்னா அனைத்தும். இனவெறி ஆட்சி என்பது ஒரு இனம் மற்றொரு இனத்தை தாக்குதல். ஸோ நாராயணகுரு கேரளாவில் பிறந்தவர். ஸோ வைக்கம் தலைமை தாங்கிய வைக்கம் வீரர் பெரியார். ஸோ தேசங்களின் வளம் நாடுகளின் செல்வம் பற்றிய ஒரு ஆய்வு எப்போ? ஆடம் ஸ்மித்து. ஸோ எந்த வருஷம் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம் என்னது? உயர்த்துதல். ஸோ சாதி அமைப்பை மிகப்பெரிய மதம் இந்து மதம் சரிங்களா. அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாற்றினார் அப்படின்னா கிறிஸ்தவம் டு புத்த மதம். ஸோ கிறிஸ்தவ மதத்திலேருந்து புத்த மதத்திற்கு மாறினார் சரிங்களா. ஸோ அடுத்தது நியாயமான சமூகத்தில் என்னது? மேற்கூறிய அனைத்தும் சரிங்களா, எல்லாமே இருக்காது சரிங்களா, எதுவுமே இருக்காது, பாகுபாடு இருக்கக்கூடாது. ஸோ மண்டல் ஆணையம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக. ஸோ பிற்படுத்த கிடையாது, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக உருவாக்கப்பட்டது. இந்த புக் பேக் ரொம்ப முக்கியம். ஸோ பணியமர்த்தப்பட்டனர் 21 தான் என்னது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம். ஸோ இது சொல்ல மறந்துட்டேன். 21 வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. பொறுத்துக்களை கேட்பாங்க. கூற்று சரி, காரணம் சரியான விளக்கம் சரிங்களா. ஸோ ஸ்பீடாகவும் போகும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன் சரிங்களாப்பா. ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ அடுத்தது இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு பேஜில் என்ன செய்யுங்க? ஸோ நீங்கள் நோட் பண்ணாலும் சரி, ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணாலும் சரி, இயர்லாம் எனக்கு படிக்க வராது சார் அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது தமிழகத்தின் அரசியல் எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு திராவிட கழகம் ஸோ 1914 தோற்றுவிக்கப்படுகிறது. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 1916. ஸோ 17 நீதி கட்சி. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மாண்டோகு செம்ஸ் போட்டு 19. ஸோ அவங்க தான் என்னது? இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது. ஸோ 1909 அப்படின்னா
மிண்டோ மார்லி சட்ட திருத்தம். ஸோ 25 சுயமரியாதை இயக்கம் பெரியார் தொடங்கினார். 37 ராஜாஜி அமைச்சார். ஸோ அடுத்தது இந்திய எதிர்ப்பு வந்துச்சு. சேலம் மாநிலத்தில் என்னது நீதி கட்சியை திராவிட கழகம் என்று மாற்றினார். யார்? ஸோ பெரியார் அவர்கள். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்டிருக்காங்க. 44 சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை திராவிட கழகம் என்று மாற்றினார். சரிங்கப்பா. ஸோ அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டிஎம்கே ஸ்டார்டட் பை 1949. ஸோ ஏடிஎம்கே ஸ்டார்டட் பை 1972. ஸோ அப்போ எம்ஜிஆர். சரிங்களா, எம்ஜிஆர். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஓகே. ஸோ 46 பிரகாசம் அமைச்சரவை அமைத்தார். ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் முதலமைச்சர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி வராரு. ஸோ 49 குமாரசாமி வராரு. ஸோ 51 to 52 முதல் பொது தேர்தல். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான். சரிங்களா. ஸோ ரொம்ப மாற்றம்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த முதலமைச்சர் இதெல்லாம் பார்க்கலாம், நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ டிஎம்கே ஸ்டார்டட், இது நோட் பண்ணிக்கோங்க. இந்திய எதிர்ப்பு எப்போ? இந்திய எதிர்ப்பு ஃபஸ்ட்டு 37 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மீண்டும் ஒரு முறை ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். ஸோ 67 அண்ணாதுரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ 69 தான் அண்ணாதுரை மறைவதற்கு முன்னாடி தான் என்னது ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்கிறாரு. ஸோ 69 மீண்டும் அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி வராரு. 72 தான் என்னது ஏடிஎம்கே எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது. ஸோ அடுத்தது மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறுவப்பட்டது 74. ஸோ இதில் என்ன சார் நாங்கள் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு, திராவிட கழகம் தோற்றம், நீதி கட்சி, மாண்டவு சென்ஸ் போட்டியப்போ, பெரியார் சுயமரியாதை இதெல்லாம் தெரியும். ஸோ 44 சேலம் மாநாடு. ஸோ டிஎம்கே ஸ்டார்டட் 49 தான். ஸோ தோற்றம் இல்லை, ஸ்டார்டட் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா. அடுத்தது மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஏடிஎம்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை மட்டும் இந்த பாயிண்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாக்ஸில். சரிங்கப்பா. ஸோ வேறு எதுவும் பெருசாக நம்ம போட்டு குழப்ப வேண்டியதில்லை. ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது சென்னை மாகாணமே எப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க? கிபி 1801 தான் என்னது சென்னை மாகாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம சென்னை மாநகராட்சி 87 6th புக்கில் இல்லைன்னா என்ன பார்த்தோம் 88 அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் நான் என்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா. ஓகே. இதில் என்னன்னா புனித ஜார்ஜ் கோட்டையை ஸோ 1812 யாருன்னா ஸோ பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் புனித ஜார்ஜ் கோட்டையில் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு போட்டு 1812 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா. ஸோ இவர் தான் என்னது தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என்று அயோத்திதாச பண்டிதர் பாராட்டுகிறார். சரிங்களாப்பா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவரை பற்றி பெருசாக நம்ம கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது கால்டுவெல் அவர்கள். சரிங்களா. கால்டுவெல் 1814 பிறக்கிறாரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பம். சரிங்களா. 1856 திராவிட மொழி குடும்பம், திராவிட ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதுறாரு. சரிங்களா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. திருநெல்வேலி வரலாறு, ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஸோ என்ற நூலையும், திருநெல்வேலி வரலாறு என்ற நூலும் ஸோ இவருடைய இது முக்கியமானது. ஸோ இதை ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா. ஓகே. ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். சரிங்களா. ஓகே. அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, சென்னை மாகாண பிராமணர்களின் பிரச்சனையை புதிதாக தேசிய தலைவர்கள் இருக்கவில்லை. ஸோ இது பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ 1852 கஜிலி லட்சுமி நரசு செட்டி என்பவர் தான் என்னது இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இவங்க வெளியிட்டது என்னது சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் தான் என்னது சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் கஜிலி லட்சுமி நரசு 1852. ஸோ 1852 போடுறீங்க. கஜிலி லட்சுமி நரசுன்னு போட்டு சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பில்
அமைப்பை வந்து தொடங்குறாங்க. ஸோ 1909 என்ன சட்ட திருத்தம்? மிண்டோ மார்லி. ஸோ 1919னா மாண்டோகு செம்ஸ்போர்ட் இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரிங்களாப்பா. ஸோ தென் நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி எப்போ? 1917 அப்படின்னு பார்த்தோம். ஸோ நீதி கட்சியில் 3 மும்மூர்த்திகள். சரிங்களா. ஸோ அடுத்தது நீதி கட்சி பார்க்கும்போது 1917. ஸோ 16ஆம் ஆண்டு டிஎம் நாயர், பிட்டி தியாகராயர், டாக்டர் சி நடேசனார். ஸோ இவரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என்ற இருந்த அமைப்பை தான் என்னது? நீதி கட்சி அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இதழாக 1917 மாற்றினாங்க. சரிங்களாப்பா. ஸோ நம்ம நீதி கட்சியை பற்றி தனியாகவே டீட்டெயில்ஸாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது 19 மாண்டோகு செம்ஸ்போர்ட் சட்டத்திற்கும் அந்த இரட்டை ஆட்சி முறையை தொடங்குச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரிங்களா. ஸோ ஆல்ரெடியே புக் பேக் கொஷினில் பார்த்தோம். ஸோ அடுத்தது சுப்பராயலு அவர்கள் தான் என்னது? சுப்பராயலு முதலமைச்சரான அவருக்கு பிறகு பனகல் ராஜா. சரிங்களா. சுப்பராயல் ரெட்டி, பனகல் ராஜா. ஸோ நம்ம முதலமைச்சரை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ? ஆந்திரா யூனிவர்சிட்டி எப்போ நோட் பண்ணோம். ஸோ 29 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, 26 ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது தந்தை பெரியார். ஸோ ஈவே பெரியார் அவர்களை பற்றி தான். சரிங்களா. ஸோ இவரை பற்றி மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா, ஸோ 15 ஆண்டுகளில் சரிங்களா, 15 ஆண்டுகளில் 23 முறை சரிங்களா சிறை சென்றுகிறார். 23 முறை 15 வருஷம். ஸோ இதையே ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. 15 வருஷத்தில் 23 முறை வந்து சிறை செஞ்சிருக்கனால சிறை பறவை என்று அழைக்கப்பட்டார். 1938 தான் அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நீதி கட்சியோட சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 1938ஆம் ஆண்டு. சேரமான் தேவி குருகுல கல்வியை நடத்தியவர் யாருன்னா தந்தை பெரியார். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். சேரமான் தேவி குருகுல கல்வி. ஸோ குடியரசு, புரட்சி, விடுதலை இதெல்லாம் நம்ம அதாவது 10th புக்கில் வரும்போது நம்ம டீட்டெயில்ஸாக ஜிஎஸ்லேயே பார்க்கலாம். ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் முதலாவது மாநாடு எங்கே சார் நடைபெற்றது அப்படின்னா செங்கல்பட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பல முறை கேட்ட கொஷின். 1929 சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டில் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடானது நடைபெறுகிறது. ஸோ 37 ராஜாஜி தலைமையில் தான் என்னது ஸோ அந்த புகழ்பெற்ற தலைமை ராஜாஜி தலைமையில் அந்த வெற்றி பெற்றது. சரிங்களாப்பா. ஸோ 29 முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே? செங்கல்பட்டு. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ராஜாஜியெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தது. ஸோ அதை வந்து குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சவர் யாரெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது இதில் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த பாக்ஸில் இந்த 10 இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் சரி, ஷார்ட்கட்டை பார்த்தாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஸோ ஆனால் இதை ஒரு 10 டைமாவது எழுதி பார்த்துருங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களாப்பா. ஸோ நம்ம மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப படிக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரிங்களா. ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி மறக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு சுப்பராயலு ரெட்டி. ஸோ 20 to 21 வருஷம் சுப்பராயலு ரெட்டி. சரிங்களா. ஃபஸ்ட்டு சூப்பராயலு ரெட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பனக்கல் 2 பனக்கல் ராஜா. ஸோ 2 எழுத்து ராஜா, பனக்கல் ராஜா. ஸோ பனக்கல் ராஜா. ஸோ 21 to 26. ஸோ இயர் கூட தேவையில்லை. சரிங்களா. இருந்தாலும் இயரையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். 3வது சுப்பராயன். சரிங்களா. சுப்பு ராயன். ஸோ 3 பிரிச்சுக்கோங்க. சுப்பு ராயன். அப்போ 3வது சுப்பராயன் 26 to 34 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ முனுசாமி. சரிங்களா. முனுசாமி. ஸோ 4 எழுத்துன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். முனுசாமி 4 எழுத்து. ஸோ 4. பொப்பிலி ராஜா. பொப்பிலி ராஜா, பனகல் ராஜா. பொப்பிலினா 5, கொப்பிலினா 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாய்க்கொப்பிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பனக்கல் ராஜா. ஸோ பனக்கல்னாலே 2 எழுத்து. சரிங்களா. பனக்கல்லுனா 2 எழுத்து. அப்போ 2 ஞாபகம் வச்சுக்கலாம். 2வது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது 6 வாடாராசா.
வாடா ரச வாடா கண்ணானா பிடி ராஜன். ஸோ பிடி ராஜன் 6வது. சரிங்களா, பொப்புளிக்கு அடுத்தது ராசா. ஸோ வாய் கூப்பிடுச்சுன்னா ராசா ராசான்னு கூப்பிடுவாங்க, ராசான். அடுத்தது தான் வரும். ஸோ 7 நாளும் ரொட்டி சாப்பிட்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 நாளும் ரொட்டி சாப்பிட்ணும், 7 நாளும் ரொட்டி சாப்பிட்ணும். ராஜாஜி தான் அது 37 வராரு. கடைசியாக ராஜாஜி நாரு வராரு. ஸோ ராஜாஜி வராரு. ஸோ அடுத்தது பிரகாசம். சரிங்களா, ராஜா வந்த பின்னாடி ஒரே பிரகாசமாக இருக்கும். ராஜா வந்த பின்னாடி தான் பிரகாசமாக மாறும். ஸோ அடுத்தது சுதந்திர இந்தியாவில் 47 ஃபஸ்ட்டு யார்? ஓமந்தூர் ராமசாமி. ஸோ ராமசாமி குமாரசாமி. ஃபஸ்ட்டு ராமன், அப்புறம் தான் என்னது குமரன் வருவார். ஸோ ராமசாமி குமாரசாமி. ஸோ இதுவரையும் மட்டும் நீங்கள் படித்தால் போதும், வேறு எதுவும் இதுவரையும் கேட்டதில்லை. ஸோ இதுவரையும் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அதாவது ஆர்டர் வைஸ் மாற்றி கொடுத்துட்டு கேட்பாங்க. நம்ம டெஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேறு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு யார் யாருக்கு அப்புறம் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் சும்மா வாசிச்சு விடுவோம். ஃபஸ்ட்டு ராமசாமி, அப்புறம் குமாரசாமி சுதந்திரத்துக்கு பிறகு. சரிங்களா, ஸோ பிறகு யார் வராரு? ராஜாஜி வராரு. ஸோ ராஜாஜிக்கு அப்புறம் மீண்டும் 52 ராஜாஜி வராரு. ஸோ அடுத்தது 3 வருஷம் தொடர்ந்து யார்? கு காமராஜ் இருக்கிறார். ஸோ தொடர்ந்து கு காமராஜ் கிட்டத்தட்ட 9 வருஷம் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஸோ காமராஜுக்கு அப்புறம் பக்தவச்சலம் பிள்ளை வராரு. அப்புறம் CN அண்ணாதுரை. ஸோ மீண்டும் 2 முறை கருணாநிதிக்கு அப்புறம் ஸோ தொடர்ந்து 3 முறை எம்ஜிஆர். சரிங்களா, அதுக்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரன் வராங்க. ஸோ கருணாநிதி, அடுத்து ஜெயலலிதா இப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ நடுவில் பன்னீர்செல்வம் ஐயா வந்துடுவார். ஸோ அடுத்தது நமக்கு கருணாநிதி வந்துட்டு பன்னீர்செல்வம் வந்துடுவார். ஸோ அடுத்து ஜெயலலிதா பன்னீர்செல்வம். ஸோ இப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது கடைசியாக ஜெயலலிதா பன்னீர்செல்வம். ஸோ கடைசியாக என்னது? ஸோ ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் இருப்பாங்க. ஸோ அதற்கு பிறகு தான் யார்? ஸோ இப்போது வரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ மீண்டும் ஆட்சி யார் அமைப்பாங்க அப்படிங்கிறது 37வது நம்ம பார்ப்போம். ஸோ டேஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு 26 மே மந்தோட நமக்கு முடிவு தெரிய போகுது. சரிங்களா, ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுப்பராயலு ரெட்டி கல்லுனா 2, சுப்பு ராயன் 3, ஸோ முனுசாமி 4, பொப்புளி 5 மணிக்கு 5, கொப்புளி 5, ராசன். ஸோ ராசன் 6, ரெட்டி ஏறினாலும் ரொட்டி சாப்பிட்ணும். ஸோ ராஜா வந்தால் தான் பிரகாசமாக இருக்கும். 8, 9. ஸோ இல்லைனா 9ங்கன்னா இந்த சும்மா மேக்கப் போட்டு பிரகாசமாக இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஷினை பார்த்தா டக்குன்னு ஆன்சர் அடிக்கணும். ஸோ இப்போ 7னா ரொட்டி. சரிங்களா, 9 பிரகாசமாக இருப்பாங்க. ஸோ சுப்பு ராயன்னா 3, கல்லுனா 2. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஏதாவது லிங்காக வர மாதிரி ஞாபகம் வைக்கணும். ஸோ இப்போ போயிட்டு உக்காந்துட்டு இந்த யூடியூப்பில் போகிற ஷார்ட்கட்லாம் போய் பார்த்துட்டு சுப்பராயல் வந்தார், பனகல் ராஜா வந்தார், இவர் தண்ணி கொடுக்க போனார் வச்சுட்டு, இப்போ ராமசாமியும் குமாரசாமியும் பால் வாங்க போனாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா பால் ஊற்றுறவர் யாருன்னா ராஜாஜி. காமராஜர் வாங்கிட்டு வந்தார், பக்தியாக வந்தார், அப்புறம் அண்ணான்னு கத்தனார். உட்காந்து ஷார்ட்கட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் டைம். ஷார்ட்கட்டை யூடியூப்பில் பார்த்து ஒரு சாங்கு சில பேர் பாட்டை வச்சுட்டு ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் சிம்பிளி வேஸ்ட்டு. சாங்கை வச்சுட்டு ஷார்ட்கட் பார்க்குறது, இந்த ஷார்ட்கட்டையே பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறது, இதெல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் அடிக்கணும், அதன் பேர் தான் ஷார்ட்கட். சரிங்களாப்பா. ஸோ இப்போ 7னா 7வது ரெட்டி. ஸோ அப்போ 7 நாள் ரொட்டி சாப்பிடுவோம். நமக்கு லிங்க்கை பண்ணி நாம் வச்சுக்கணும். ஸோ 9 பிரகாசமாக இருப்பாங்க. கல் வந்தால் 2, முனுசாமி. சரிங்களா, 3 இடத்துல சாமி இருக்கும். ஸோ இங்கே என்னது 4 இடத்துல சாமி இருக்குது. ஸோ போகிற இடக்கெல்லாம் 3 சாமி இருக்கும். அப்போ 4 சாமி. இந்த மாதிரி லிங்க்கடாக ஞாபகம் வைக்கணும். அது பேர் தான் ஷார்ட்கட்டு. சரிங்களாப்பா. ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வேறு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் அப்படின்னா, ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, சேலம் மாநாடு 44 சேலம் மாநாட்டில் பெரியார் தலைமையில். ஸோ அண்ணா தான் என்னது நீதி கட்சியின் பெயரை அந்த தளபதியாக இருந்தவர் தான் யார்? பெரியார். சரிங்களா, சொற்பொழிவு ஆற்றவர் யாருன்னா அண்ணாதுரை. நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று மாற்றியவர் யாருன்னா CN அண்ணாதுரை. சரிங்களா, அந்த தலைவராக தளபதியாக இருந்தவர் தான் பெரியார் அவர்கள். அந்த கூட்டத்திற்கு தலைமை யார் அப்படின்னா பெரியார். ஸோ அந்த நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஸோ CN அண்ணாதுரை. ஸோ திராவிட நாடு அப்படிங்கிறவர் இதை உருவாக்குனாங்க.
ஸோ அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ 65 ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஸோ இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலி மொழியாக ஆக்கப்பட்ட சட்ட திருத்தம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ 313 சரிங்களா, 313 இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலி மொழியாக ஸோ அமைக்கப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ பாருங்கள், அடுத்தது பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று மாற்றியது. ஸோ திராவிட நாட்டை திராவிடர் கழகம் என்று மாற்றினார் சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த கூற்று வெரி 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 இம்பார்ட்டன்ட், பலமுறை கேட்டிருக்காங்க. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை. சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் யார் கிடையாது? மக்கள் கிடையாது சரிங்களா, மக்கள் கிடையாது. ஸோ அடுத்தது ராஜாஜி தலைமையில் 52ல் ஸோ ராஜாஜி மீண்டும் வராரு. குலக்கல்வி திட்டத்தை வந்து என்னது, குலக்கல்வி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடுறாரு. நம்ம தலைவர் ஐயா காமராஜரை வந்து குலக்கல்வி திட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சிடுறாரு சரிங்களா. 54 to 63. ஸோ இதை மட்டும் காமராஜர் ஐயா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 9 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு சரிங்களா, 9 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்காரு. ஸோ மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு எப்போ மாற்றினார்? ஸோ 1969 ஜனவரி 14 சரிங்களா, ஜனவரி 14. ஸோ பேர் என்னன்னு அண்ணா இறப்பதற்கு முன்னாடியே ஜனவரி 14 1969 மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யக்கோரி உத்தரவிட்டவர் ஸோ பேரறிஞர் அண்ணா அவர்கள் சரிங்களாப்பா. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ பார்த்தோம்? 1956. ஸோ இதோட சாதனைகள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய சாதனைகளில் சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு சரிங்களா. ஸோ கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தொட்டில் குழந்தை திட்டம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கான கேள்வி, ஜெயலலிதா அம்மையார் தொட்டில் குழந்தை திட்டமாக எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஸோ யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிலனா நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த சொன்னதை மட்டும் இந்த லெசனில் படிங்க, இதுவே போதும் போதும் போதும். சிலபஸ் வைஸ் வரும்போது நம்ம டீட்டெயில்ஸாக படிச்சுக்கலாம். ஸோ இதில் படிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, சும்மா பேரப்ப கதை தான் இருக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் நம்ம எதுவும் படிக்க வேண்டாம் சரிங்களாப்பா. ஸோ தமிழ்நாடு 69 ஜனவரி 6. சென்னை வாழ் மக்கள் சங்கம் கஜிலி லட்சுமி அரசு கொண்டு வந்தாங்க 52ல். குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி, ஒழித்தவர் காமராஜ். சென்னை பல்கழகம் 57. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம். ஸோ தமிழகம் 7 நாள் தமிழகம். ஸோ அப்போ 7. நிதி கட்சியோட முதல் தலைவர் தான் யார்? ஸோ பிட்டி தியாகராயர் சரிங்களா, பிட்டி தியாகராயர் சரிங்களா. நீதி கட்சியின் முதல் தலைவர் பிட்டி தியாகராயர். வைக்கம் வீரர் பெரியார், வைக்கம் வீரர் பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தான் வந்து தோற்றுவித்தார் சரிங்களா. ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இந்திய எதிர்ப்பு ஃபஸ்ட்டு 37. திமுக ஃபஸ்ட்டு எப்போ தோன்றியது அப்படின்னா ஸோ நம்ம திமுகவின் தோற்றம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் 14ன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஸ்டார்டட் பை 49. ஸோ மறுசீரமைப்பு சட்டம் 56. இரட்டை ஆட்சி. ஸோ மாண்டோகு சிம்ஸ்போர்ட் 19. ஸோ பிராமணர் அல்லாத அறிக்கை. ஸோ 19-16 பார்த்தோம். ஸோ பிராமணர் அல்லாத அறிக்கையை வெளியிடாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ வெளியிட்டவர் கிடையாது, வெளியிடாதவர் அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி நடேசன், டிஎம் நாயர், தியாகராயெல்லாம் வெளியிட்டாங்க. வெளியிடாதவர்னு கேட்டால் பனகல் ராஜா. ஸோ வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் பிட்டி தியாகராயர் சரிங்களா. ஸோ இது ஓல்டு புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, நியூ புக்கில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வெளியிடாதவர்னு கேட்டால் பனகல் ராஜா, வெளியிட்டவர் பிட்டி தியாகராயர். ஸோ என்ன கொஷின் கேட்குறாங்களா அதைப்படி பார்த்துக்கோங்க. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு 19-14 என்னது? நீதி கட்சி 17. ஸோ நீதி கட்சி அப்படின்றத மாற்றினாங்க சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது கூற்று காரணம். ஸோ இது ரொம்ப முக்கியம். குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி 57ல் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதி குளித்தலை சரிங்களாப்பா. ஸோ இங்கே இந்த பக்கம் இருக்கிற குளித்தலை சரிங்களா. ஸோ கருணாநிதி தமிழக முதலமைச்சராக ஆனார், குளித்தலையில் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு என்னென்னா கூற்று சரி, கூற்று காரணம் சரியானது, ஆனால் சரியான விளக்கம் இல்லை அப்படின்றது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பி ஃபார் பாம்பே சரிங்களா. ஓகே. ஸோ பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். ஸோ அல்லாத சாதிகள் மனித உரிமைகள் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட ஒரு நோக்கம். ஸோ இரண்டுமே சரியானது தான், கூற்றும் சரி, காரணம் இரண்டும் சரி சரிங்களா. ஸோ
சரியான விளக்கம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏ ஆப்ஷன், இதற்கு பி ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான். இந்த 2 லெசன் தான் நமக்கு மிக மிக முக்கியமான லெசன்ஸ். ஸோ இந்த லெசன்ஸில் ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுறோம், அப்படியே பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இதில் சும்மா பேசிக்காக திருக்குறள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இறைமாட்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும், ஸோ இதான் இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரத்தில் இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு இறைமாட்சி. ஸோ 11th புக்கில் அப்படி இப்படின்னு பெருசாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பாரதியார் பற்றி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நூல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நானே இதில் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், நிலவும் வான்மீனும் காற்றும். ஸோ இந்த நூல் யாருடையதுன்னா பாரதியாருடைய. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, நிலவு விண்மீன் காற்று. சரிங்களா? நிலவு விண்மீன் காற்று, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சுதேசி கீதங்கள் எனப்படுவதை 1908ஆம் ஆண்டு வெளியிட்டார். ஸோ பாரதியார் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அது சுதேசமித்ரன் எப்போ ஸ்டார்ட் பண்ணார், இந்தியா அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னு கொடுத்துருக்காங்க. சுதேசமித்ரன் 1904 அப்படின்னு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நிறைய இடத்துல நிறைய மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்தியா 1906ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியா அப்படிங்கிற இதில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ கேலி சித்திரம் கருத்து படம் வெளியிட்டார். ஸோ இந்தியா அப்படிங்கிறத சிகப்பு தாளில் வெளியிட்டார். பால பாரதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மாத இதழ் ஸோ தொடங்கினார். சரிங்களா? ஸோ பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படிங்கிற உள்நாட்டு இதழை தொடங்கினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பாரதியோட இறுதிச் சடங்குக்கு எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டும் இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையால் சிறப்புடும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாரதியார் சொன்ன மாதிரியே இருக்காது. சரிங்களா? ஓகே. ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டும் உலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மைன்னு வந்தாலே பாரதியார். சரிங்களா? சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்கு 1908ஆம் ஆண்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். வந்தே மாதரம் எந்தையும் தாயும் ஜெய் பாரத் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு தந்தார் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ 1882 11/12/1882. ஸோ பாரதியாருடைய சீடர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா நிவேதிதா தேவி. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ சீடரான நிவேதிதா தேவி. சரிங்களா? பாரதியாரின் சீடர் நிவேதிதா தேவி. விவேகானந்தர் நிவேதிதா தேவி பாரதியாரின் சந்திப்பில் பெண்களுக்காக இது பண்ணார். நிவேதிதா தேவி தான். சரிங்களா? பாரதியாருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். ஸோ நிவேதிதா தேவி. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். செப்டம்பர் 11 1921 இயற்கை எழுதாரு. இவருடைய இறுதிச் சடங்கில் 14 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது கூட ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இவருடைய இறுதிச் சடங்கில் 14 பேர் மட்டுமே கலந்து கொண்டாங்க. ஸோ எவ்வளோ மிகப்பெரிய ஒரு மனிதர், அவருடைய இறுதிச் சடங்கில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களாம்? வெறும் 14 பேர் மட்டும்தான் அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு புக்கில் செய்தி இருக்குது. ஸோ மே 1 அப்படின்னு கொண்டாடுறோம். எதற்காக கொண்டாடுறோம்னா சிங்காரவேலர் அவர்களுடைய தினம். மே 1 1923 உழைப்பாளின் உயர்வை போற்றியவர் சிங்காரவேலர். ஸோ அதற்காக அவருடைய தினத்தை கொண்டாடுறோம். சரிங்களாப்பா? ஸோ பொது உடைமை மாநாட்டை எங்கே நடைபெற்றுச்சுன்னா கான்பூரில் 25. சரிங்களா? கான்பூரில் 25ஆம் ஆண்டு ஸோ பொது உரிமை மாநாடு நடைபெற்றது. சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் பெருசாக, மற்றபடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம். யார்? பெரியார் அவர்கள். ஸோ தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னது பெரியார் அவர்கள். ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்தோமே, இந்தியருக்கேன்னு சொன்னது யார்? ஸோ இந்தியருக்கேன்னு சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு 10 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்து புக் பேக் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அறத்துப்பாலில் வள்ளுவர் கருத்துக்கள் மற்றும் அறநெறிகளை குறிப்பிடுறாரு. பொருட்பால், அறத்துப்பால், இன்பத்துப்பால். பொருட்பாலில் எத்தனை பகுதினா 7 பகுதி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா அப்படிங்கிற நாளிதழில் பதிப்பாசிரியர். பாஞ்சாலி சபதம் பாரதி. சரிங்களா?
மிகச்சிறந்த அரசியல் சிந்தனையாளர் யார்? ஸோ பெரியார். சரிங்களா, திருவள்ளுவர் பாரதி கிடையாது. பெரியார் பிறந்த வருடம் கேட்டிருக்காங்க. ஸோ 1879 1879. ஸோ 819 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 1879. சாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானவர்கள். ஸோ அடிமையானவர்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார். இந்த கூற்று வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஓகே. ஸோ மே தினம் யாருன்னா 23 சிங்காரவேலர் அவர்கள் தான் என்னது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பெரியார் பிறந்த வருடம் 79, இறந்த வருடம் 73. அது வந்து 1879, அது வந்து 1973 பிறந்த சிறை பறவை. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் 23 முறை சிறை செய்த 73 இருக்கிறாரு. ஸோ 1973 10 வரும் அப்படின்னு வச்சுக்கலாம். பாரதியார் பிறந்த இடம் ஸோ நமக்கு தெரியும் எட்டயபுரம். சுயமரியாதை இயக்கம் பெரியார். தமிழ்நாடு தமிழருக்கு என்றது பெரியார். ஸோ இந்தியா இந்தியருக்கேன்னு சொன்னது தயானந்த சரஸ்வதி அவர்கள். என்ன சொல்கிறாரு? இந்தியா இந்தியர்க்கே அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. எப்போ? 1926ஆம் ஆண்டு தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் 1926ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஸோ எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து விலகினார் அப்படின்னா, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக காங்கிரஸ்லேருந்து விலகிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார். சரிங்க, இந்தியா நாளிதழ் தேசியவாதத்தை விதைத்தார். சரிங்களா, இந்தியா என்ற நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு தின நாளிதழ். சரிங்களா, தின நாளிதழ். ஸோ கூற்று இரண்டும் சரி. ஆ மற்றும் ஆ இரண்டுமே சரியானது. ஸோ புக் பேக் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ மேபி ஏதாவது கவர் பண்ணாத பாயிண்ட்ஸ் இருந்தாலும் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். கொஷின் எடுக்கும்போது லைன் பை லைனாக எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி. டெஸ்ட்டில் நமக்கு ஒரு 3 கொஷின் அப்படிங்கிறத இதிலேருந்து கேட்டிருந்தேன். சரிங்களாப்பா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களாப்பா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.